ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவோட தங்கச்சி இருக்காங்களே, அவங்க கிட்ட கேட்டு ஹீரோயினே நம்பர் வாங்கி கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி நம்ம மீட் பண்ணலாமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்க ஹீரோக்குனா சந்தோஷம் தாங்கலை, கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரின்ட்டு இவரும் கெஃபேக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு போய் பார்க்குறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு நல்லா அழகாக ஹேண்ட்ஸமாக உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக பின்னாடி இருந்த ஹீரோயின் வந்திருக்கா. அப்புறம் தான் இவருக்கு தெரியுது இங்கே வேலை செய்கிறா போல அப்படின்ட்டு. ஆனால் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னே அவ்வளோ வைக்கும் இன்னுமே லவ் பேர்ட்ஸ் மாதிரியே தான் நினச்சி பேசிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளில் ரொம்ப கூல் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கண்ணாலே பார்த்து பேசிட்டு இருக்க. அப்புறம் தான் ஹீரோயின் சொல்றா, அன்னைக்கு நான் என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும், சாரி, நான் நிறைய டைம் ஏன்டா அப்படி பண்ணேன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இருக்க. பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் நடக்கிறது சகஜதான் ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய டைம் உங்களை பற்றி நான் யோசிச்சிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, எப்படி இருப்பீங்க அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ, நானும் உன்னை பற்றி நிறைய யோசிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லவ் அப்படியே பேசிட்டு இருக்க. அப்புறம் தான் நான் எப்போயாச்சும் உன்னை மறுபடியும் பார்ப்பேனா, என் வாழ்க்கையில் அப்படி ஒரு நாளெல்லாம் இருக்குமான்னு நினச்சிருக்கேன். சரி, அதை விட ஆடிஷனில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, போன டைம் போனேன்னா அதுக்குள்ளே எனக்கு இந்த கூச்ச சுபாவம் ஜாஸ்தி, 4 பேர் முன்னாடி கூட என்னால் பாட முடியாது. பட் அங்கே போய் பாட சொன்னாங்க, நான் பாடலை, ஃபெயில் ஆயிட்டேன். ஆனால் கண்டிப்பாக நான் பியானோவும் கற்று வச்சிருக்கேன்ல, ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ ஒரு ஞாபகம் வந்துருச்சு. சரி, நான் கிளம்பணும், இந்த மாதிரி நீங்கள் இன்னொரு நாள் பார்க்கலான் இருக்க. ஹீரோவை நான் வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரிப்பு போகிற மாதிரியே அதே காதல் ஞாபகத்திலேயே பேசிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்க. ஹீரோ, அப்போ நம்ம அடிக்கடி போகலாம் வேணாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அப்படியே லவ் மூட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் எங்கே போயிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்கால, அவங்க வந்து ஒரு நர்சிங் ஹோமில் தான் இருப்பாங்க. அவங்கள பார்க்க தான் போயிருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதை பார்க்க வந்திருக்கோன்ட்டு. ஏமா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டிங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா எங்கே கால் பண்ணியிருக்க அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ கால் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ தான் அவங்க அம்மா ஹீரோவை பார்க்குறாங்க. ஓ, இதுவா, என்னோட ஃப்ரெண்டு இருக்கால, அவளோட அண்ணன் தாமா, நம்ம கடையை கூட சாப்பிட வருவார், மறந்துட்டீங்களா அப்படின்ட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்க. அப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கு, ஏய் சீவக்கிட்ட நீ தானே அப்படின்ட்டு இருக்கு. ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் கதறிக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்கலான்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ இவங்க அம்மாலாம் சீவக்கட்டையை வச்சு தான் அடிச்சு வரட்டி விட்டுருப்பாங்க. ஓ, நீங்கள் ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம்மா, நல்லா வளர்ந்துட்டியே அப்படின்ட்டு எல்லாம் ஃபன்னாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் ஹீரோயின், சரி நான் கிளம்பணும், நீங்கள் பார்த்துருங்கன்னு இருக்க. அவங்க அம்மா நானும் வீட்டுக்கு வரேன்ட்டு சின்ன பொண்ணாட்ட அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா நான் வேலைக்கு போகிறேன்லம்மா, உங்களை யார் பார்த்துப்பா, நீங்கள் அங்கே தனியாக இருக்கணும், அதுக்கு தாம்மா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன்ட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்க. ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லேடி நல்லா முதுவெல்லாம் உடஞ்சி போய் வந்துட்டு இருக்க. ஹீரோவோட தங்கச்சி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வெளியே வராங்க டீ குடிக்கலான்ட்டு. ஆனால் அந்த லேடியை பார்த்தோன்னே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து ரெண்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அந்த லேடி ஹாஸ்பிட்டலில் பற்றி விசாரிச்சுட்டு இருக்க. ஓ, இவ இங்கே தான் இருக்காளான்ட்டு இவங்களோட தங்கச்சியோட மூஞ்சியை மாறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சரி நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன்ட்டு எப்படியோ அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு வந்துட்டாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ அந்த வயசானவங்களுக்குலாம் யாரோ பாட்டு பாடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வரவே மனசு இல்லாமல், நல்லா பார்த்துக்கோங்கம்மா நான் வரேன் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கேன். அங்கே அந்த பெரியவங்கலாம் அப்படியே கொஞ்சம் கூட எமோஷனே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே அப்படியே ஒரு சுயநினைவு கூட இல்லாத மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயினும் மனசார வெளியே வரல. ஹீரோ டக்குன்ட்டு உள்ள கூட்டிகிட்டு போய், இங்கே ஒரு நிமிஷவா, உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே இப்போ உங்களுக்காக ஒரு அற்புதமான பாட்டு பாட ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா கிளாப்பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தியா, உனக்காக எல்லாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்ட்டு. இவங்க யாரும் நீ என்ன பாடினாலும் சரி கண்டுக்க போகிறதில்ல, அதனால கொஞ்சம் நம்பிக்கையாக பாடு, அட்லீஸ்ட் இவங்களுக்கு கொஞ்சமாச்சும் தைரியம் வரும்ல, பாரு அவங்க ஃபேஸ் எல்லாம் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினும் பார்க்குறா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ வாழ்க்கையவே பறி கொடுத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு பாட்டு தானே பாடுறேன் அப்படின்ட்டு ஹீரோயினும் பாடலான்னு உட்கார்றா. அவளுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஏதோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராமாலாம் வந்துட்டு மாதிரியே இருக்கு. அவளும் ஓவர் கம் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாடிக்கிட்டு இருக்கா. பட் இவளோட பெஸ்ட்டை கொடுக்குறா. இருந்தாலும் அந்த ட்ராமாலாம் லைட்டாக வந்துக்கிட்டு தான் இருக்கு. இவனால எவ்வளோ பாட முடியுமோ அவ்வளோ தூரம் பாடிக்கிட்டு இருக்க. யாரோ இல்லை ஸ்கூல் பொண்ணுங்களை இவ்வளோ புள்ளி பண்ண மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ இதெல்லாம் கவனிக்கிறாங்க. இவ இவ்வளோ பயப்படுறா அப்படின்ட்டு. இருந்தாலும் அவரும் எதுவும் பேசாமல் இருக்க. நம்ம ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு பாடிட்டு அதுக்கப்புறம் என்னால் முடியாதுன்னு இருக்கா. அவங்க அம்மாவை இவ பாடுறதெல்லாம் கேட்டு அவ்வளோ ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூட இருக்கிறவங்களா கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நிறுத்தினவ டக்குன்ட்டு எடுத்து பாட ஆரம்பிச்சிடறா. எல்லாரும் இவ பாடுறதே அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்க. வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கு. நம்ம ஹீரோயின் கடைசியில் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக பாடிடுறா. ஹீரோ இவ்வளோ பெரிய டேலண்ட்டை வச்சுட்டு இவ்வளோ ஷேயாக இருக்காளே, எப்படியாச்சும் நம்ம கொண்டு வந்துடணுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினோட அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் பொண்ணுங்கிறதே மறந்துட்டாங்க. இருந்தாலும் கண்ணிலெல்லாம் தண்ணி வந்துடுது. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்களா அந்த லேடியை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோவோட தங்கச்சி வந்துட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு இடுப்பு வலி உடஞ்சிருக்குன்னு வந்துகிட்டு இருக்க. அப்படியா, அப்படின்னா ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்ட்டு. நீங்கள் ரொம்ப குமிஞ்சு படிச்சிருப்பீங்க போல அப்படின்ட்டு நகல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு இருக்க. ஆமாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எங்கள் அக்கா அவளோட தங்கச்சி தான் நானுன்ட்டு இருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவோட ஃப்ரெண்டு தான், அதனால தான் இவ இவ்வளோ பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ மட்டும் நீங்கள் எங்கள் அக்கா எங்கே இருக்காங்கன்னு சொல்லலைன்னா அவ்வளோதான். எங்கள் அண்ணா பெரிய டான் தெரியும்ல, அவள் மட்டும் இங்கே வந்தானா கண்டிப்பாக உங்கள் ஒரு எலும்பு நாளாக உடச்சதோ கையில் கொடுப்பான். இப்போ உங்கள் சாய்ஸ், உங்களுக்கு எலும்பு முக்கியமா இல்லை உங்கள் உயிர் முக்கியமா, நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா இல்லாததெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க. அந்த அம்மா பயந்துட்டாங்க. ஐயோ விட்டு அவ செஞ்சிருவா போலையே அப்படின்ட்டு.
ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ், இன்னைக்கு உங்களால் என் லைஃப் கொஞ்சம் மாறிச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்ட்டு சரி நீ பார்த்துப்போ அப்படின்ட்டு 2 பேரும் பாய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைக்கும். ஹீரோயின் வீடு போகிற வரைக்கும் ஹீரோ மேலே இருந்து பார்த்துக்கிட்டு எப்படியாச்சும் இவ்வளோ நல்லபடியாக கொண்டு வரணும்னு இருக்க. கரெக்டாக தங்கச்சி கூப்பிட்றா. என்ன மேட்ரு அப்படின்ட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது தான் உனக்கு நம்ம அக்கா ஒருத்தி ஃப்ரெண்டு இருந்தா ஞாபகம் இருக்கா, அவள் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா, நான் அவளை பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் அவள் கேம்பிளிங்லாம் ஆடுவாளே சூதாட்டம் அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் இப்போ மட்டும் உன்னை வச்சு தான் நான் பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கேன், சீக்கிரமா வா, எப்படியோ ஒரு தக்கா ஒரு அண்ணா இருக்கிறங்காட்டி எவ்வளோவெல்லாம் யூஸ் இருக்கு, நீ தண்டமாக இருந்தாலும் எப்பெல்லாம் யூஸாக இருக்கு அப்படின்ட்டு அட்ரஸ் கேட்டு அவங்க அக்காவை பிடிக்கலான்னு போயிட்டு இருக்காங்க. என்ன திமிர் அவளுக்கு, அங்கே இருக்கா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்ட்டு அவங்க அக்கா இது வரைக்கும் வீடு வரலன்னு கோவமா இருக்கா. இருந்தாலும் நீ இவ்வளோ தண்டமாக இருந்தாலும் எனக்கு எப்படி யூஸ் ஆகிற பார்த்தியான்ட்டு இவங்க தங்கச்சிக்கு அல்ப சந்தோஷம் வேற. 2 பேரும் ஹீரோட அக்கா இருக்காங்களே அவங்கள பார்க்கலான்னு போயிட்டு இருக்க. ஏதோ கிளப்பில் தான் வேலை செய்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கிளப்பு பூட்டி இருக்கு. எடுத்த உடனே ஆளை உள்ள விட மாட்டாங்க. உள்ள இருப்பான் இங்கே யாராச்சும், அவனை போய் தான் பார்த்து பிடிச்சி உள்ள போகணும், இரு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஹீரோ போயிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நானே போறேன்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் பார்த்தாலே தெரியுது அவன் சரியான கேம்பிளிங்காரன் அப்படின்ட்டு. அவன் கிட்ட போய் இந்த மாதிரி நான் கேம்பிளிங் ஆடணும் ஒரு சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட் இருப்பாங்களே அவங்க பேரை சொல்லிட்டு இந்த மாதிரி பின்னாடியே வருவாங்க, என்ன போய் உட்கார சொன்னாங்க, நானும் போய் விளையாடலாமா, என்கிட்ட நிறைய காசு இருக்குன்ட்டு இவ போய் ஆசை காட்டிக்கிட்டு இருக்கா. அவ்வளோதானே வாங்க நான் கூட்டிட்டு போறேன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கியில வச்சு உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எல்லாமே கிளியரா இருக்குல்ல அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ நீ ஒழுங்கா உள்ள கூட்டிட்டு போறியா இல்லையா அப்படின்ட்டு இருக்க. உள்ளதா ஹீரோவோட அக்காவை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் கண்டக்ட் பண்றவங்க போல எல்லாத்துக்கிட்டையும் காசு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த அழகான லேடிக்கு 2 காயின் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆமா உங்க எல்லாத்துக்கும் பெரிய நல்ல உள்ளன்னு தெரியும், இன்னொரு 4 காயின் வீசலால அப்படின்ட்டு இவங்க கசூதாட்டத்தை அழகா மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாலியாக கேம்பிளிங் ஆடிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட அக்காக்கும் சரி தங்கச்சிக்கும் சரி இதை பார்த்த உடனே ஒரே ஷாக்கு, என்னடா இதுன்ட்டு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இந்த கர்மத்தை பண்றதுக்கு தான் வீட்டை விட்டுட்டு போனியா, வீட்டுக்கு வர உனக்கு நேரமே இல்லையா, இப்போ நீ வரப்போறியா இல்லையான்னு தங்கச்சி கேட்க. அக்கா இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ உன்ட்ட எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாவான் இருக்க. அக்கா வரமாட்டேன்ட்டு அடம் முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வரியா இல்லையான்னு எல்லாம் இழுத்துட்டு இருக்காங்க. அந்த கேம்பிளிங்கோட ஓனர் பார்த்தீங்கன்னா இவங்க யாருக்கூடயோ கடங்காரம் வச்சுட்டான், அவன் தான் மறுபடியும் வந்திருக்கான்னு நினச்சிட்டு இந்த கடங்காரெல்லாம் இப்போதைக்கு வர முடியாது, இவன் ஆல்ரெடி எனக்கு பணம் கொடுக்கணும்னு இருக்காங்க. இல்லை இது என்னோட தம்பி தான் அப்படின்ட்டு அவங்க அக்கா சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் என்ன புதுசாக நேற்று அக்கா தம்பி பாசெல்லாம் வந்துருச்சு போல, நீ எப்பவுமே இங்கே தானே இருக்க டுபாக்குரு, நீங்களே என்னடா போடா உங்க வீட்டுக்குன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒரு பக்கம் கண்டு, தங்கச்சி கதை வேற கண்டு, என்னடி எங்க அக்காவை டுபாக்குருன்னு சொல்ற அப்படின்ட்டு அப்படி தாண்டி சொல்லுவேன்ட்டு அவங்க அக்காவை தள்ளிவிட இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்கார்ல அவர் அவங்க ஆள் கூட எடுக்கலன்ட்டு சும்மா அக்காவும் சரி தங்கச்சியும் சரி மாற்றி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு பக்கம் எல்லாத்தையும் பொழந்துக்கிட்ட, தங்கச்சி பார்த்தீங்கன்னா பிடிச்ச முடிய விடுவாளான்ட்டு இல்லை விட்ரி நீயானா பார்த்துக்கலான்ட்டு எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் எவ்வளோ சமாளிக்க முடியுமோ சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா திட்டுறதை விடுவாளான்ட்டு இல்லை, இவ்வளோ திமிரு உனக்கு, என்ன தைரியம் இருந்தால் எங்கள் அக்காவையே டுபாக்குறன்னு சொல்லுவேன், இப்போ இருக்குடி உனக்கு அப்படின்ட்டு அவளும் ஒரு பக்கம் வெறியாயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உன்னை தொடைக்காம விட மாட்டேன்னான்ட்டு 2 பேரும் விட்டா விழுக்கு வெடிச்சிருவாங்க போல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓனர் இருக்கால தங்கச்சியை லாக் பண்ணிடுறா. தங்கச்சியை தொட்டோனே அக்காவுக்கு வரும் பாருங்க கோரம், யார் மேலடி கையை வச்சுட்டு ஒரே ஜம்ப் தான் அடிப்பாங்க பாருங்க, அப்படியே பறந்துவது. அது உங்க அக்கா பார்த்தீங்கன்னா காலெல்லாம் எதுவுமே இல்லை, நெத்தியிலேயே அடிச்சிருப்பாங்க. என்னடா இது ஒரு அடிதான் அடிச்சா அப்படியே விழுந்துட்டான் தங்கச்சின்ட்டு ஹீரோன்ட்டு எல்லாம் பெருசா ஷாக் ஆயிருக்க. அக்காக்கே ஷாக், என்னடா நான் தான் அடிச்சேன்ட்டு. இதுதான் ரைட்டான டைம்ட்டு டக்குன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுட்டு ஓடி வந்துடுறாங்க வெளியே. பார்க்கு வெளியே வந்த உடனே சரி டக்குன்னு லாக் போட்டுடுறாங்க. போட்டு வெளியே தொலைச்சா என்னாகும் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சாவியை கீழே வச்சுட்டு வந்துடுறானுங்க. எல்லா கை கெட்டுறதுக்கு தூரமா இருக்குன்ட்டு மாற்றி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சாவி எட்ட மாட்டேது. டே சீக்கிரம் எறா அப்படின்ட்டு எல்லாம் போட்டுட்டு இருக்க. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா ரணகலத்தில் கலவரம் பண்ணிட்டு தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா, இந்த கர்மத்தை பண்ணுறக்கா வீட்டை விட்டுட்டு ஓடி போனன்ட்டு தங்கச்சினா கழுவி ஊத்துறாங்க. இண்டி குடும்பமானது இப்படி போய் கப்பல் ஏற்றி வச்சிருக்க, எங்கே தங்கியிருக்க சொல்லு அப்படின்ட்டு இருக்க. அக்கா பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன வீடுங்கிறாங்க. அங்கே வீட்டையே அடக வச்சுட்டு இப்போ சின்ன வீடுக்கு தான் தங்கியிருக்கியா, ஏன் உன் காசுக்கு நல்லா பெருசாகவே போங்கலான்ட்டு தங்கச்சி மடாமல் கத்திக்கிட்டு இருக்காங்க. உன்னை பார்க்கலக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது, அதனால தான் நான் வரல, நான் பண்ணது தப்பு தான் அக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் இப்போ கூட நீ அசிங்கம் தான் பண்ணிக்கிட்டு இருக்க, அது உனக்கு தெரியுமான்ட்டு தங்கச்சி விடாமல் கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ தான் சரி வா போகலாம் அப்படின்ட்டு அவங்க அக்காவோட ரூமுக்கு போகிறாங்க. போனால் தான் தெரியுது அவங்க அக்கா ஒரு சின்ன ரூமில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த கிளப்போட மெம்பர்ஸ் வீட்டிலலாம் என்ன இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த கார்ட்ஸ் எல்லாம் கூட அவங்க அக்கா இது பண்ணியிருக்காங்க. உண்மையமான எதிர்காலத்தை பரப்பலான் தான் காடு கற்று வச்சிருக்கேன் இருக்க. ஆமாம் இந்த காடை வச்சு தான் நீ புதுசாக எதிர்காலத்தை வேற உருவாக்க போறியான்னு தங்கச்சி மறுபடியும் கேளு. வீடு பாரு எத்தனூட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஒழுங்காக இருக்க எல்லாத்தையும் பேக் பண்ண, நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. இனிமேல் இந்த நடிப்பெல்லாம் போடுற வேலை வச்சுக்காத, ஒழுங்காக பேக் பண்ணிட்டு வான் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே அவங்களோட பையன் ஃபோட்டோலாம் இருக்குது. தம்பியோட டிஷர்ட்லாம் நீ எதுக்கு வச்சிருக்க அப்படின்ட்டு இருக்க. நிறையா டைப் நான் அவனை மிஸ் பண்ணுவேன். அப்போ எப்போல்லாம் இந்த டிஷர்ட் அப்படியே மேலே போட்டுட்டு படுக்கிறனோ அப்போல்லாம் எனக்கு தம்பி கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும், அவன் என் கூட கட்டி பிடிச்சிட்டு தூங்குற மாதிரியே இருக்கும்னு இருக்காங்க. அவன் டெய்லி கிரவுண்டுக்கு போய் விளையாடணும் நம்ம அம்மாவை உயிர் எடுத்துட்டு இருக்கான் தெரியுமா. பாவம் அம்மானாலே ஓட முடியல, அதை பற்றிலாம் உனக்கு அக்கறை இல்லைன்ட்டு இருக்க. நான் வந்து பார்க்குறக்கும் எனக்கு அசிங்கமாக இருக்குது, எப்படி நான் என் பையனோட மூஞ்சியில் முழிப்பேன், அவனோட வீட்டையே நடக வச்சுட்டேனேன்ட்டு அவங்க அக்கா அழுகிறாங்க. இந்த நீல கட்டிலாம் வலிக்கிறது நிறுத்து, இதுக்கு மேலே ஒன்றும் ஆகாதுன்ட்டு தங்கச்சி கட்டிட்டு இருக்கா.
அக்கா அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு தயவு செஞ்சு நாடகத்தை நிறுத்துங்கடி போலாண்டிங்கிற மாதிரி அக்காவுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் பார்லர் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பையனை நல்லா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா யாரோடைய அஃபேர் இருந்திருக்கும். அதனால அவங்க அக்கா வயலன்ஸ் பண்ணி டிவோர்ஸ் வாங்கியிருப்பாங்க. டிவோர்ஸ் வாங்கும்போது பாவம் பையனோட மூக்கு தான் உடஞ்சிருக்கும். அப்படியெல்லாம் அக்கா ரகடு பண்ணி அந்த டிவோர்ஸ் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த விரக்தியில தான் கேம்லிங் ஒரு டைம் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. ஆடும்போது வீட்டையே அடகு வச்சு ஆடி இருப்பாங்க. பட் இவங்க நல்ல நேரமோ என்னமோ வீடு மொத்தமாக கோவிந்தான்ட்டு போயிருக்கும். போனதுக்கு அப்புறம் தான் அக்காவுக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா வீட்டுக்குள்ளே போனாலும் வீட்டில் செருப்பா கழட்டி அடிப்பாங்க. இப்போதைக்கு கேம்லிங்கில் குட்டப்பட்டி ஆகணும், வேற வழியே இல்லைன்ட்டு அவங்க அக்கா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் நினச்சிட்டு இப்போ தங்கச்சி இருக்காங்களே அவங்களோட ஃப்ளாட்டுக்கு தான் வந்திருக்காங்க. வந்த உடனே தங்கச்சி மரியாதையே இல்லை, வாடி வேலை போலான்ட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போக ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நீ இங்கே இரு, அதுதான் சேஃபு, அதுக்கப்புறம் நான் வீட்டில் பேசி உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு இருக்க. சரி அது வரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு பையனை மட்டும் எக்காரணத்தை கொண்டு பார்க்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுடுறாங்க. அங்கே உள்ளே போனோடனே சரி ஹீரோக்கு எப்படியோ பல வருஷம் கழிச்சு அக்கா கிடைச்சிட்டாங்கிறத விட மறுபடியும் ஓடி போயிடாதுன்னு தான் முதல் வேலையாக சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ எப்படியோ கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அக்கா தான் பாவம் அவங்க தங்கச்சிட்டு மாட்டிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் 4 மணிக்கு எஞ்சி நல்லா மாடு மாதிரி ஒலன்னு உழைச்சிக்கிட்டு இருக்க அவளோட வாழ்க்கைக்காக பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா 7 மணி ஆனாலும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணியிருக்கா, குட் மார்னிங், இந்த நாள் பொண்ணாலாம் அமையட்டும் இருக்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த பொண்ணாலே வருது. அருமைடா, இப்படி தான் இருக்கணும், நாள்னா இப்படி தான் இருக்கணும்ட்டு அவரும் ரிப்ளை பண்ணுறாங்க. 2 பேரும் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டாம்பூச்சியெல்லாம் பறந்து மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாங்க. அந்த குட்டி போய் இருக்கான்ல அவன் தான் சாப்பிட்ருக்கான். ஹீரோக்கு மனசே இல்லை, உங்கள் அம்மாவை நீ ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, உங்கள் அம்மாவை நானே கூட்டிகிட்டு வரேன், பட் இது சீக்ரெட்டாக இருக்கணும், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, தாத்தா பாட்டிக்கிட்டலாம், புரியுதா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட சீக்ரெட் வாங்கிட்டு இருக்க. மணி 10 எந்திரி, இன்னும் ஒன்றுமே பண்ணல, தூங்கிட்டு இருக்க அப்படின்ட்டு தங்கச்சி பார்த்தீங்கன்னா அக்காவோட தர இழுத்துட்டு இருக்காங்க. வந்து சாப்பிடுவா அப்படின்ட்டு இருக்க. நீ எனக்கு சோறெல்லாம் போடுவியா, நான் கூட பட்னி போட்டே சாவ போறேன்னு நினைச்சேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு நீ என்னோட சாக்ஸை போட்டிருக்க, அது என்னோட ஃபேவரட் சாக்ஸ் தெரியுமா, உனக்கு அறிவில்லையா, இப்போ எதுக்கு என்னோட வீட்டில் அந்த சாக்ஸை போட்டிருக்கேன்னு இருக்க. அக்கா பார்த்தீங்கன்னா அப்படி தாண்டி போடுவேன்னு சாப்பிட்ருக்காங்க. இப்போ மட்டும் நீ சாக்ஸை கழட்டல உன்னை வீட்டை விட்டு வெளியே தூக்கிடுவேன் தெரியுமா அப்படின்ட்டு இருக்க. இல்லை நான் நிஜமாலுமே காலை ரொம்ப குளிர் இருந்தால் போடுறேன், இப்போ உனக்கு சாக்ஸ் தானே வேணும்னு இருக்க. ஆமாடி கல்ட்ரி அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த அடி வச்சு தொலடி அப்படின்ட்டு 2 பேரும் இன்னும் சின்ன பொண்ணுங்களாட்ட சாக்ஸுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இந்த உன்னோட சாக்ஸ் இது தானே, எடுத்துக்கோ, இதுக்கு மேலே நான் உனக்கு தொட்டுனா கேளு, உன் வீட்டை விட்டே இல்லை உன் வாசலை விட்டே நான் வெளியே போயிடுறேன்ட்டு அக்காவு கோவத்தில் சாக்ஸை கழட்டி போட்டாங்க. சரி நான் வரக்கு லேட் ஆகும், அதுக்கு நீ இருக்கிறது எல்லாத்தையும் தின்னுட்டு இருக்காத, அளவா ஒன்று தான் சாப்பிடணுன்ட்டு தங்கச்சி பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு கூட ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க அக்காவு எல்லாம் என் நேரண்டி அப்படிங்கிற மாதிரி தங்கச்சியை கொலவரியில் பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு கால் வருது அந்த கேம்பிளிங் ஹவுஸ்லேருந்து தான். ஃபோனை எடுக்காதன்னு தங்கச்சி இவ்வளோ சொன்னாலும் சரி அக்கா பார்த்தீங்கன்னா எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் இப்போதைக்கு வர முடியாதுன்னு இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா என்ன பணத்தை கொண்டுட்டு ஓடிட்டியான்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. தங்கச்சி உடனே ஃபோனை வாங்கி என்னடி சொன்ன, லவடைக்காக பால், இதுக்கு மேலே பாரு எங்கள் அக்காக்கெல்லாம் கால் பண்ணேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், உன்னை தேடி வந்து பிடிச்சி போட்டுருவான் பாரு அப்படின்ட்டு இவங்களை விட அவ்வளோ ரகடாக பேசுகிறாங்க. இவ பேசுறது பார்த்து அக்கா கரையை பயந்துட்டு நல்ல வேலை ஸ்மூத்தாக முடிச்சுட்டேன் இருக்க, இதுக்கு மேலே நீ எதனா பேசினேன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ, மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வெளியே தூக்கி போட்டுருவேன் அப்படின்ட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நீ எப்படி எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க அக்காவுக்கு நெத்தி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெட்டியாக இருக்குது, பாத்தியா எனக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான கெத்தி அப்படின்ட்டு, நீ உனக்கு வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்ட்டு இருக்க. தங்கச்சியை தொட்டு பார்க்குறோம், அவளுக்கும் பார்த்தீங்கன்னா நெத்தி ஸ்ட்ராங்கு, பாத்தியா என் நெத்தியும் உன் நெத்தியும் ஒரே மாதிரி தான் இருக்குது, 2 பேத்துக்கு ஸ்ட்ராங்கான நெத்திடின்னு இருக்க. ஆமா அப்படின்ட்டு 2 பேரும் சின்ன பிள்ளைகளாட்ட பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட அப்பா இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு ஒரே கால் தான் வந்துட்டு இருக்கு. என்னன்னா இந்த மாதிரி பேங்க் இருக்குல்ல, அங்கே போய் எப்படியாச்சும் லோனை இன்ஸ்டால் பண்ணலாமா, அமௌண்ட்டை தள்ளி போடலாமான்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பொண்ணுக்கு உங்களை மாதிரியே தைரியம் தான், வீட்டையே அடகு வச்சுட்டாலன்னு இருக்க, என்ன சொன்ன அப்படின்னு அவங்க அக்கா கேட்குறாங்க. இல்லை தைரியம் ஜாஸ்தி உங்கள் பொண்ணுக்குன்னு சொன்ன, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்கன்ட்டு அவரு பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு தான் மீட்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த 3rd யூனிட் இருக்கு பார்த்தீங்களா, அதை எப்படியாச்சும் காலி பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு ஹீரோவோட தலைமையில தான் இப்போ பொறுப்பு நடத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே குடியிருக்கிறவங்களாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதான் இவனோட தலைவர், இதை எப்படியே தவிர்த்துனாதான் நம்ம எப்படியாச்சும் இந்த கார்ப்பரேட் உள்ள வருவாங்க, அவங்க பில்டிங் கட்டுவாங்க, நமக்கு கமிஷன் கிடைக்குங்கிற மாதிரி எப்படியாச்சும் இந்த குடிமக்கள் போராட்டத்தை நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே போராட்டம் போயிட்டு இருக்கு. ஹீரோ இந்த இடத்துக்கு போறாரு, எப்படியாச்சும் வேலையை விட்டுட்டு போலான்னு பார்த்தா இவருக்கு மறுபடியும் போராட்டம் இதெல்லாம் வந்துட்டு இருக்க. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் கைஸ் ஹீரோ போராட்டத்துக்கு போய் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த வில்லன்ல என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு போக போக கொஞ்சம் எபிசோட சூடேற்றிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இது புது எபிசோட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் நினச்சாதான் நெக்ஸ்ட் எபிசோடு போட முடியும். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அடுத்த ஒரு சூப்பர் எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.